அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல பிள்ளை அப்படின்னு பேர் வாங்கி நல்ல அப்பா அம்மா அப்படின்னு இன்னைக்கு நற்சான்றிதழ் சமூகத்திலேருந்து வாங்குறது சுலபமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்கிற செய்திகள் எல்லாம் நல்லா இல்லை. பள்ளிகள்ல போய் ரெய்டு விட்டா உள்ளேந்து கத்தி கஞ்சா போதைப் பொருள்கள் புதுசு புதுசா என்னெல்லாமோ அந்த மாதிரி வருது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க படிக்கிற இடத்துல. அப்புறம் கல்லூரி பிள்ளைங்க படிக்கிற இடத்துல பார்த்தா அது அதை விட பெரிய கதையா இருக்கு. யார் காரணம்? யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது? இல்ல யாரு தப்பு பண்றா? எங்க சிக்கல் இருக்கு? நம்ம அக்கறை உள்ள பெத்தவங்க, சமூக அக்கறை உள்ள சிந்தனையாளர்கள் கவலைப்படணுமா இல்லையா? ஐயா, நாய் வளர்க்கறதா இருந்தா கூட மேல்நாட்டுல அதுக்குன்னு ஒரு சிலபஸ் வச்சிருக்கான் தெரியுமா? சும்மா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு நாயை வளர்த்துட முடியாது. அந்த நாய்க்கு என்ன உணவு கொடுக்கணும், எந்தெந்த காலத்துல என்னென்ன ஊசி போடணும், அதை என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணணும், யாரும் வந்தா அது கடிக்காம அது எப்படி நடந்துக்கணும். மேல்நாட்டுல பணம் இருக்குது, அதனால நாய்க்கு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம நாட்டுல அதெல்லாம் வேண்டாம். பெத்து வளர்க்குற பிள்ளைகள் இப்போ செல்போன்ல அதுங்க பைத்தியம் மாதிரி உட்கார்ந்துருக்கு. நாம தான் வாங்கி கொடுத்தோம், அது வேற சமாச்சாரம். ஆனா அதுக்கு ஒரு எல்லை கிடையாதா? குழந்தைங்களே சாப்பாடு ஊட்டுற அப்பா அம்மா அப்படியே அந்த செல்போனை பார்க்க வச்சே ஊட்டி ஊட்டி வெறி பிடிச்ச மாதிரி, இந்த மது போதையில சில பேருக்கு ஒரு குடி வெறி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அந்த போனோட அந்த பிள்ளைங்க ஐக்கியமாயிடுது. புட்டுங்கன்னா கத்துது பாருங்க, இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுது. சரி, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள், எனக்கு நினைவு இருக்கு, பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். பழைய கதை பேசக்கூடாது, நான் ஒத்துக்கிறேன். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற, உண்மைதான் அதெல்லாம். எங்க அப்பா கேட்டாரு, நீ என்ன பெரிய விக்டோரியா மகாராணி பேரன்னா, உன் பர்த்டே என்ன ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு ஒரு புதுசா துணி எடுப்பாங்களா? யூனிஃபார்ம் வாங்குறதுக்கே இங்க பெரிய சிக்கலா இருக்கான், விவரம் தெரிய வேணாம் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உண்மைதான், அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் குழந்தைகளுக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு அதை ஈகோவை தூண்டி விடுற மாதிரி அந்த குழந்தைக்கு இவங்க கிஃப்ட் கொடுக்கணும், ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், அப்புறம் கேக் கட் பண்ணணும், முடிஞ்சா கச்சேரி வைக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் பார்ட்டி வைக்கணும். இது குழந்தைகள்ல இருந்து வளர வளர பார்த்தா பசங்க பாட்டில் வரைக்கும் போறான் அவனுடைய பர்த்டே அப்படின்னா. இப்ப ரீசெண்டா தருமபுரி பக்கத்துல கிருஷ்ணகிரி அங்க நான் அப்படி போயிட்டு வரும்போது ஒரு பர்த்டே போஸ்டர் போடுறான். 2 பேரும் ஒருத்தன் கழுத்துல ஒருத்தன் கத்தி வச்சிருக்கிற மாதிரி போட்டு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு கத்திய கழுத்துல வைக்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன இமேஜினேஷன்? ஏன் இப்படி இருக்காங்க? இது வன்முறை அப்படிங்கிறது ஏன் அந்த பிள்ளைகளுக்கு தெரியல? எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, பெத்தவங்களுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. பிள்ளைய வளர்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. மாடு மேய்க்கிறவர் கூட மாட்டுக்குன்னு நேரம் செலவு பண்ணணும் தெரியுங்களா? ஆடு வளர்க்குறாருல்ல, அவர் ஓட்டிக்கிட்டு போகணும் அது மேயறதுக்கு, திரும்ப கூட்டிட்டு வரணும். சாயங்காலம் 6 மணி ஆனா உள்ள தூக்கி அதை அடைச்சு விடணும். அதை பாம்பு பள்ளிகிட்டேருந்து காப்பாற்றணும், மற்ற மிருகங்கள்டேருந்து காப்பாற்றணும். எத்தனை இருக்கு தெரியுமா? அப்ப புள்ள வளர்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு பெத்தவங்க சொன்னா மன்னிக்க முடியுமா? அத நேரமே இல்லை அப்படின்னா நமக்கு என்னத்துக்கு புள்ள? நான் கோபமா பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அக்கறையா பேசுறேன்னு புரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்துல இன்னொரு நண்பர் வீட்டுல போயிருந்தேன். அவங்க வீட்டுல கூட பிறந்தவங்க 16 பேர்னார். எவ்வளவு? 16. 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க நிரூபிச்சுட்டாங்க. அப்படி அர்த்தம் பண்ணிட்டு 16 பேருன்னு நினைக்கல, 16 பேர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். 20 பேர் கூட பிறந்தவங்க, இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல கூட. இப்போ கருவேப்பிலை கண்ணு மாதிரி 1 2 அவ்வளவுதான். ஆனா பட்ஜெட் செலவு, அதுங்களுக்கு துணிமணி, அதுங்களுக்கு தேவையான செலவு, பள்ளிக்கூடத்தோட ஃபீஸு எல்லாமே பார்த்தா பயங்கரமா இருக்கு.
அப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல இவ்வளவு செலவு பண்ற அளவுக்கு அதுல ரிசல்ட்னு பார்த்தா மார்க்கு முக்கியம் இல்லை. என்ன ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து பரிசு கொடுக்க சொன்னாங்க. அப்ப திடீர்னு 100% அட்டெண்டன்ஸ் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், கொடுக்க மாட்டேன். 100% அட்டெண்டன்ஸ் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டேன், நீங்க 100% அட்டெண்டன்ஸ்னா உறவுக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்க மாட்டீங்க, தாத்தா பாட்டி வீட்டுல ஒரு விசேஷம்னா கூட போயிருக்க மாட்டீங்க, ஒரு நல்லது கெட்டது இவங்க சைட்ல அவங்க சைட்ல போயிருக்க மாட்டீங்க. எனக்கு புரியல, 100% அட்டெண்டன்ஸ் ஒரு காயத்தை வாங்கி வச்சுக்கிறதுல என்ன பெரிய வெற்றி இருக்கு? உறவு தெரியாது, தாத்தா பாட்டி தெரியாது, பெரியப்பா பெரியம்மா தெரியாது, சித்தி சித்தம்மா தெரியாது, யாரோடையும் நட்பும் இல்லை அன்பும் இல்லைன்னா எதையோ தொலைச்சிட்டு ஒரு காகிதத்தை வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம்? அப்ப எங்க சொல்லி கொடுக்கறது? என்ன பண்ணலாம்? எங்களால முடிஞ்ச ஒரு காரியத்தை பண்ணணும். பேரண்டிங் அப்படிங்கிற பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு இயல், அதை முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுப்போம். கேட்கிறவங்க கேட்கட்டும், மாத்துறவங்க மாத்தட்டும். மனிதர்களாக நம்ம அன்பு செலுத்தி வாழ்வது எப்படி அப்படின்னு பார்ப்போம். சும்மா லிஸ்ட் எடுத்து போட்டு பார்த்தோம், ஒரு 50 பாயிண்ட் வருது. பிள்ளைங்க இப்ப பண்ற அழும்பும் பிரச்சனை. டீச்சரை கை நீட்டி அடிக்கிறா. ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் பிரின்சிபாலை பத்தி யூடியூப்ல பார்த்தேன். தன்னை அடிச்ச பையனை காட்டி கொடுக்காம பரீட்சை எழுத வச்சிருக்காங்க. எவ்வளவு மெக்னானிமஸ் லேடி பாருங்க. அவன் வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு அதை பெருசுப்படுத்தாதீங்க. அந்த பிள்ளைக்கு தெரியல, அதாவது படிப்பு எவ்வளவு முக்கியம்னு தெரியல. சென்னையில நான் அந்த இடத்த சொல்ல விரும்பல, எந்த பள்ளிக்கூடம் நான் சொல்ல விரும்பல. பிரின்சிபல்ல அந்த பையன் கை நீட்டி அடிச்சிட்டான். ஆனா அந்த பிரின்சிபல், லேடி பிரின்சிபல், அதை அவ்வளவு மெக்னானிமஸா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் நாங்க வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு கத்துக் கொடுக்கத்தானே எங்க வேலை. வெறும் 60% 40% பாஸ் பண்ண இடத்த 90% பாஸ் பண்றதுதான் அந்த பிரின்சிபல் மாத்திட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது எப்படின்னு பிரச்சனை வந்த உடனே அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம சம்பளத்துல நாம கொஞ்சம் போட்டு சாயங்காலம் 5ல இருந்து 7 இந்த பிள்ளைகளுக்கு சுண்டல் டிஃபன் இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு கூட கொஞ்சம் படிக்குமே அப்படின்னு. அந்த மாதிரி பிரின்சிபாலுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். நாங்க லிஸ்ட் போட்டோம். இன்னைக்கு கோட்டு போடாம பள்ளிக்கூடத்துல பெண் டீச்சர்ஸ்கள் பாடம் நடத்த முடியாது. நம்ம பிள்ளைகளுடைய மனம் அவ்வளவு வக்கரமா போச்சு. கோட்டு போடாம பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த முடியாது. ஒரு கடிந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஜாதி சங்கத்துல இருந்து 4 பேர் வந்துடுறான், எப்படி எங்க ஜாதி பிள்ளைய நீங்க பேசலாம் அப்படின்னு. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லது இல்லை. கல்வித்துறை கவனிக்கணும், மத்திய அரசு கவனிக்கணும், மாநில அரசு கவனிக்கணும், அதிகாரிகள் கவனிக்கணும். கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நாம சில விஷயத்த எப்படி பாடமா நடத்தலாம். நான் மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? மிகச்சிறந்த உளவியல் நிபுணர்கள், அப்புறம் மனநல மருத்துவர்கள், உளநல ஆலோசகர்கள், சிறந்த சமூக பயிற்சி சமூக பணி செய்கிற அன்பர்கள், இவர்களோடு இணைஞ்சு நான் ஒரு நல்ல வகுப்பு முன்னே ஒரு தடவை நடத்தினேன், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடத்தினேன், இப்ப மறுபடியும் இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு வகுப்பு, நிறைய காணொளி காட்சிகள் எடுத்து பெத்தவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு கட்டணத்தோடு தான். இன்னைக்கு இலவசமா பண்ணா அது எதுக்குமே மரியாதை இருக்காது. பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒரு சில குணங்களை அடம் பிடிக்கிறது, தோல்விகளை ஏத்துக்கிறதே கிடையாது, செல்போன் மேல மோகமா இருக்கிறது, இந்த ரீல்ல வர்ற ஹீரோவை சார் 120 கிலோமீட்டர் வேகத்துல ஒருத்தன் போறான்னா பைத்தியம் மாதிரி அவன் பின்னாடி 1000 பேர் 1,00,000 பேர் போய் நிக்கிறான். 120 140 கிலோமீட்டர் வேகத்துல வந்து ஓட்டலாமா வண்டிய? அது ஒரு பெரிய சாதனையா என்ன? சட்ட விதிமீறல் செய்வதை வந்து ஒரு ஹீரோயிசமா காட்டலாமா? புரியல எனக்கு. அந்த மாதிரியான அந்த ரீல் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரியல் ஹீரோவை நாம வந்து அங்க விட்டுட்டோம். அப்புறம் பொறுமை இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெரியோர்களை மதிக்க தெரியல, உயரிய குறிக்கோள் அது பிள்ளைகளுக்கு இல்லை, கவன சிதறல், அவங்களுடைய கவனம் அங்கேயும் இங்கேயுமா மாறிக்கிட்டே போகுது. அவனை ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிற வெறி, எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வெறி, சரியான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம். இதெல்லாம் மாத்துறதுக்காக ஒரு பயிற்சி வகுப்பு எங்க நடத்துறோம்? கோயம்புத்தூர்ல நடத்துறோம். என்னைக்கு நடத்துறோம்? செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை.
அன்னைக்கு காலையிலேருந்து தொடங்கி மாலை வரையில வகுப்பு நடக்கும். அந்த வகுப்புல பெற்றவர்கள் கலந்து கொள்ளலாம். அவங்களுக்கு மதிய உணவு அங்க கொடுக்குறோம். 2 வேளை தீநீர் கொடுக்குறோம். அவங்களுக்கு நாம அந்த பயிற்சியில கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். அதுக்கு டிக்கெட்னு ஒண்ணு வாங்கணும். அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு இப்ப ரொம்ப எளிமையா ஒரு ஆப் அதுல இருக்கு. இப்ப இதனுடைய கடைசியில விளம்பரத்துல நாங்க அந்த இதை காட்டுறோம். டிக்கெட் 9 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னா அவங்களோடய நேரடியாக நீங்க பதிவு பண்ணிக்கலாம். டிக்கெட்டை பதிவு பண்ணிக்க முடியும். எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தினாதான் ஈஸியா மக்களை நாம நெருங்க முடியுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து எதிர்கால இந்தியாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் உண்மையில சொல்றேன், யார் இந்த நாட்டை காப்பாத்த போறா அப்படின்னா, ஒருவேளை எனக்கு வயசானதுனால இந்த பயம் வருது அப்படின்னு கூட பல பேர் நினைக்கலாம். யாரு காப்பாத்த போறான்னா மத குருமார்களா? எனக்கு சிரிப்பா வருது. மத குருமார்களை அந்த குழந்தைகளை காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? பொலிட்டீஷியன்ஸ் நான் நம்பினா என்னை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஏதோ 4 வாத்தியார்கள் காப்பாத்தலாம். நல்ல ஆசிரியர்கள் தான் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். பெத்தவங்க தான் காப்பாற்ற முடியும். நம்ம பிள்ளைகளை நாம காப்பாத்தலைன்னா யார் காப்பாற்ற முடியும்? இதுக்கு சில டெக்னிக் வேண்டியிருக்கு. சைக்காலஜியில படிச்சவங்க கிட்ட யோசனை கேட்க வேண்டாம். அழற பிள்ளைய எப்படி ஹேண்டில் பண்றது, பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைய எப்படி ஹேண்டில் பண்றது, மூர்க்கமான பிள்ளைய எப்படி ஹேண்டில் பண்றது, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி உள்ள பிள்ளைய எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, சீனியர் சைக்காட்ரிஸ்டோட நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நிறைய மெத்தடு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு முயற்சியில உளவியல் நிபுணர்கள், மனநல மருத்துவர்கள், மிகச்சிறந்த சமூக ஊடக இயலாளர்கள் இவர்களை கொண்டு ஒரு முழு நாள் வகுப்பு வாங்க. கோயம்புத்தூர்ல அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா விவரமும் இதன் பின்னால உங்களுக்கு இருக்கு. தயவு செய்து அக்கறை உள்ளவங்க இதை பார்த்துட்டு அந்த வகுப்புல பங்கேற்கு. பட் முதல்ல நேர்ல தெரிஞ்சுக்கிற போது சில சந்தேகங்கள் நீங்க கேட்க முடியும், பரிமாற முடியும். தயவு செய்து அனைவரும் எதிர்கால சந்ததியை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப பணிவோட நான் கேட்டுக்கிறேன்.